ஹாய், இன்றைக்கி 1 பாட் ரைஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அரிசி பருப்பு சாதம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. வீட்டு அரிசி தான். இதில் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து சேர்த்துக்கோங்க. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரெண்டும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 மிளகாய் வத்தல், 6 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களோட அரிசிக்கு நீங்கள் டெய்லி சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருவோட அரிசி தன்மையும் மாறும். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் வெந்ததுக்கப்புறம் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோ தான், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராகும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். டாடா.